என்ன மகா பர்த்டே ஸ்பெஷல் என்ன? பர்த்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன். காலையில் அவங்க வெள்ளனாவே எதிர்த்து சிக்கன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் தான். மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஓகேவா? என்ன மகா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதில் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மீனோட 2 மண்டையை போட்டு சுட சுட கம்மன்னு நல்ல கார சாரமான மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பர்த்டே வழியாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே டெக்கரேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஹாய் சொன்னோம்னா இவருக்கு அநியாயத்துக்கு வைக்க வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாய் சொல்கிறதுக்கு கேட்டோம்னா இல்லை வீடியோ எடுக்கிறாரு, அந்த வெக்கமாக வருதில்ல, ஒரு மாதிரி ஷையாக இருக்கிறாருன்னு சொல்லிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பலூன் ஊதிட்டு இருந்தோமா, அப்போ இந்த பையங்களை பார்த்தீங்கன்னா 4 பலூன் உடச்சிட்டாங்க என் பிள்ளைய. சரின்னு சொல்லிட்டு அவங்களை போய் விளையாடுங்க பேசாமல் சொல்லிட்டு தனியாக உட்காந்து கட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாய் சொல்லிட்டு சொன்னோமா, அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இந்த பலூனுலாம் கட்டி ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அவுட்ஃபிட் பார்க்கலாமா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அவுட்ஃபிட்டு. இப்போ வந்து வீட்டுக்காரோட அவுட்ஃபிட் பார்க்கலாமா? இது எங்கள் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட்டு. இப்போ எங்கள் பாப்பா அவுட்ஃபிட்டு. பர்த்டே பாய் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இனிமேல் தான் வரப்போ போகிறாரு. பர்த்டே பாயை பார்க்கலாம். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பாய். ரெடி ஆகி சும்மா ஜம்முன்னு ஹீரோ மாதிரி வந்து உட்காந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிள்ளை நம்மளுக்கு அழகு தானே எப்போவுமே. இவங்க இப்படி ரெடியாக எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டுடியோவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கோம். இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பர்த்டே சமயத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். அது எப்போவுமே எல்லோரும் எடுப்பாங்க, ஏன்னா அது மெமரிஸ்க்காக தானே. இந்த பர்த்டேன்றது வருஷத்துக்கு ஒரு தான் வரும். ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்க போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரத்னா ஸ்டுடியோக்கு போனோம். அங்கே வந்து கடை பூட்டி இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு மங்களம் ஸ்டுடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். இங்கே கேமரா அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அங்கே சில கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் எடுக்க முடியாமல் போச்சு. சரின்னு சொல்லிட்டு கேக்கெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்காருக்கு வேறு நைட்டு வேலை இருக்குது. அவர் வேறு அறக்க பறக்க வேமா வீட்டுக்கு போகணும் வேமா வீட்டுக்கு சொல்லிட்டு இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள்கில் போய் விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவருக்கு மாறி மாறி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, வேமா வேலைக்கு பாப்பான்னு சொல்லிட்டு அவர் வேறு வேலைக்கு போகிற ஆர்வத்தில் வேமா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு மீன் குழம்பு வேறு சுட வைக்காமல் வந்துட்டேன்னா, வீட்டுக்கு போன உடனே இந்த மீன் குழம்பு ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. கிட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு வேமா வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு எடுத்து அந்த மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட வச்சேன். அவ்வளோதான். என் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு கவலைன்னா, கேக் கட்டிங்க்கு நம்ம ஹஸ்பண்ட் கூட இல்லையோ அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி இருந்தாலும் என்ன செய்ய, வேலை தானே முக்கியம் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போனால் தானே நான் மழைப்படம் கஞ்சி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என் மையனை பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்தோடனே சாமி பாட்டு போட்டேன். அவன் ஆட்டத்தை பார்க்கணும். கருப்பு சாமி போட்ட உடனே என் பிள்ளைக்கு ஒரு வைப்பு பிறந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வைப்ஸ் வந்து டண்டுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கேக் கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கேக் கட் பண்ண போகிறோம். இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு பக்கம் சின்ன ஃபீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்ய, நமக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம கேக் கட் பண்ண போகிறோம். அம்மாவும் இப்போ தான் வேலை விட்டு வந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு எப்படா மையம் இருக்கான ஃப்ரெண்ட்ஸ், எப்படா வரும் பிறந்தநாள் வரும், பிறந்தநாள் வரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோமா, நம்மளே சின்ன பிள்ளை அப்படி தான் இருப்போம். ஒரு புது ட்ரெஸ் எடுத்தோம்னா அதை எப்போயாமல் எடுத்து பார்க்குறது, இது எப்படா போடுவோம் ஒரு ஆர்வமாக இருப்போமா. அது நம்ம இப்போ இருக்க சின்ன பிள்ளைக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அந்த புது ட்ரெஸ் போடுவோம், எப்படா பிறந்தநாள் வரும், எப்படா அந்த கேக்கை சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்குது. கேக் வாங்கிட்டு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கிற மாதிரி எப்போம்மா கேக் விட்டுவோம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி சொல்லிட்டு வா தம்பி அம்மா வந்துருச்சு, ஒரு வேளையை கேக் வெட்ட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்டி பக்கத்துக்காரங்க கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம், அவர் வந்து சாப்பிட்டுக்குருவான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் வெட்டி ஒரு வழியாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பெரிய ஆதரவு வேணும். அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்களா, மாறி கேக் கூட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக்கோட பைத்தியமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே அப்படித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.